ஸ்பீக்கர் 150 ஸ்பீக்கர் 250 இருக்குல்ல, நிறைய பேர் எடுக்க ஆசைப்படுறாங்க. பட் ஆனா ஒர்க் ஷாப் பார்த்து பயப்படுறாங்க, ஸ்பேரை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் என்ன ஸ்பேர் கிடைக்காது? காமனா சர்வீஸ்னா ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ ஜெனரல் சர்வீஸ்ல என்ன வரேன்னா ஏர் ஃபில்டர் பிளக் நார்மலாக மேக்ஸிமம் இந்த வண்டிக்கு நம்ம நார்மலா வண்டி பார்க்கணும்னா ஈஸியா வேலை பார்த்துட்டு போகலாம். இந்த வண்டிக்கு பார்க்கணும்னா பிளக் மாத்தணும்னாலே கொஞ்சம் ரிஸ்க் சென்டர்ல வரும். அப்போ ஒவ்வொரு வேலையும் ரிஸ்கா இருக்கும். அப்போ மேக்ஸிமம் அவங்க டைமிங் கேட்பாங்க. மெயின் ரீசன் தான் டைமிங் கேட்பாங்க. அப்போ கஸ்டமருக்கு டைமிங் கரெக்டா இருக்காது. 100%ல 20% மேக்ஸிமம் இதுதான் காரணமா இருக்கும். சில ஒர்க் ஷாப்ல பாப்பாங்க, ஆனா இருந்தாலும் என்ன விட்டுட்டு போக சொல்லுவாங்க. அப்போ கஸ்டமருக்கு விட்டுட்டு போக இன்னொரு வெஹிக்கிள் இருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னொரு மெயின் இதுன்னா ஜெனரல் சர்வீஸ் எல்லாம் எல்லாரும் மேக்ஸிமம் பண்ணதான் செய்யாங்க. மெயினா என்னன்னா நம்ம மேஜரா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தோம்னா ஸ்பேர் கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகும். கிடைக்கும், ஆனா இருந்தாலும் டிலே ஆகும். அப்படி கிடைச்சாலும் இன்னொரு ஏதாவது ஒரு வண்டியில் உள்ளது ஏதாவது ஒன்று செட் ஆகும். ஏன்னா ஹீரோயும் ஹோண்டாயும் மேக்ஸிமம் ஸ்பேர்ல ரெண்டுமே மேக்ஸிமம் உள்ளதுல ஒரு 60% எல்லாம் சேமா தான் இருக்கும். இதுக்கு இப்போ வாங்குற ஒன் செட் ஹீரோட தான் ஒன் செட் தான். இதுக்கு சிபிஆர் கிடைக்காது. இப்போ கான்செப்ட் எல்லாமே நம்ம ஹீரோட வெஹிக்கிளோட கான்செப்ட் எல்லாம் செட் ஆகும். இதோட ஸ்பேர்ல எங்க இருந்து வாங்குனே? ஒரு இடத்துல இருந்து வாங்குனேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல எல்லாமே கிடைக்கல. ஏர் ஃபில்டர் வந்து ஆர்டர் போட்டு இன்னொரு இடத்துல வாங்கினேன். அப்படி இன்னொரு இடத்துல கேட்டு கம்பெனிலே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு இடத்துல கேட்டு ஆர்டர் போட்டு தான் தந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பேரை வந்து சேஞ்ச் ப்ராக்கெட் இன்னொரு இடத்துல இருந்து வாங்கினேன்.